இல்லறமே நல்லறமாம் என்று சொன்னால் இன்பமென பள்ளியறைக்குள் ஆகாதே. தொல்லறமே துறவரமே தனது வண்ணம் துறந்திட்டா பற்றறவே துறந்திடாமல் சொல்லறமே உலகமெல்லாம் கண்ணின் ரூபம் சொர்ணமயமாம் சொர்க்கம் சுகவை போகம் கல்லறமே கனகமணி பூஷணங்கள் கமலத்தை காத்திடுவான் பத்ம யோகி காரை சித்தர். சித்தர் சொன்ன மாதிரி மறுபிறப்பு எடுத்து இந்த ஊரை ஆராய்ச்சி பண்ற நோக்கத்தோட நான் இங்க வந்திருக்கேன் போல இருக்கு. அதனால தான் நான் இருக்கும் போது அந்த பெட்டி புதையலா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேர் மாயன். இப்போ பாலையும் பூவையும் கொண்டு போறது அவருடைய பேரன் சந்தன சித்தன். என் தாத்தா பெரிய வீரன்ல, அவர் கதையை சொல்லணும்னா ஒரு நாள் போதாதியா. உண்மை கதை பாதி, அவரை வச்சு பொழுகின கதை பாதி, சொல்றதுக்கு அம்புட்டு இருக்கு. மன்னிக்கணும் வைத்தியர், சித்தவனத்துக்கு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் என்னால இங்க வர முடிஞ்சது. அதனால நீங்க எப்படி இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். மகளே, நலமா? சாமி, நீங்க உட்காருங்க. பரவாயில்ல வைத்தியர, இருக்கட்டும். நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசிட்டு போகத்தான் வந்தேன். ஓ சாமி, இதோ வந்துடுறேன். வள்ளி, இந்த மருந்த காளீஸ்வரன் வீட்டுல கொடுத்துட்டு வா. சரிப்பா. இருமா, அத நான் எடுத்து வைக்கிறேன், நீ கொண்டு போய் கொடு. சொல்லுங்க சாமி. உங்க மருமக உயிரோட தான் இருக்காங்கறத பத்தி உங்க மக கிட்ட நீங்க சொல்லலையா? எப்படி சாமி சொல்ல முடியும்? அவனை தேடி வனத்துக்கே போயிடுவாளே. அங்க இவளை பார்த்துட்டு அவன் என்ன சொல்லுவானோ? அதோட அன்னைக்கு நீங்களும் இப்ப அவங்கிட்ட எதுவும் பேச வேண்டான்னு என்ன தடுத்துட்டீங்க. எப்ப அவனை சந்திச்சு பேசலாம்னு நீங்க சொல்லுவீங்கன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்பவும் கூட அதுக்கான நேரம் வரல வைத்தியரே. ஏன் சாமி? சொல்றேன். அன்னைக்கு பேய் மிரட்டி மூலிகை இருக்க உங்ககிட்ட அபயக்கந்தி வேறு வாங்கிட்டு போனல. ஆமா. நான் உள்ள போனப்ப வழியிலேயே பைரவர் என்ன தடுத்துட்டாரு. என் கையில இருந்த அபயக்கந்தி வேறையும் பறிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்னால அங்க நிக்க முடியல. நேரா என் இல்லத்துக்கு போயிட்டேன். எனக்கு அங்க ஏன் அனுமதி கிடைக்கலன்னு யக்ஷினி கிட்ட கேட்டேன். சித்தர்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட முருகேசனை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்த கோவத்துல சித்தர்கள் எனக்கு வனத்துக்குள்ள வர்றதுக்கு தடை விதிச்சிட்டாங்கன்னு சொன்னா. ஐயோ, இனி தானும் தரிசனம் தரக்கூடாது, தனக்கும் அப்படி ஒரு உத்தரவுன்னு சொல்லி யக்ஷினி என்கிட்ட இருந்து மறைஞ்சிட்டா. அட கடவுளே, என்னால உங்களுக்கு இப்படி ஒரு சோதனையா? அப்ப நான் தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல வைத்தியரே, வாழ வேண்டிய ஒரு பொண்ணு விதவையா இருக்கிறது பொறுக்காம ஒரு நல்லது செய்யத்தான் நான் நினைச்சேன். அத சித்தர்கள் ஏத்துக்கலன்னா, அதனால எனக்கு ஒரு தடைன்னா நான் அதை சந்தோஷமா ஏத்துக்குவேன். இந்த சூழ்நிலையில ஏன் உதவி இல்லாம நீங்களே கூட போய் முருகேசனை கூப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க எப்பவும் வனத்துக்குள்ள போய் வர தானே, முருகேசனை பார்த்து பேசுறீங்களா? உங்களுக்கே அனுமதி கிடைக்கலனா எனக்கு எப்படி கிடைக்கும்? இப்போதைக்கு அவனை சந்திக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நல்ல வேலை சாமி, முருகேசனை பத்தி என் பொண்ணுகிட்ட சொல்லாம இருந்ததும் நல்லதா போச்சு.
ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிற விதி இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் சித்தர் எனக்கு அனுமதி கொடுப்பாரு. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு அவசியம் இருக்காது வைத்தியரே. சித்தர்களை விட இந்த மந்திர சக்திக்கு சக்தி அதிகம்னு நான் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நிரூபிப்பேன். அப்ப நான் உங்களை வனத்துக்குள்ள கூட்டிட்டு போய் உங்க மருமகனை மீட்டு தருவேன். வேணாம் வேணாம், என்னை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் கடவுளுக்கு சமமானவங்க. அவங்க உத்தரவுப்படியே எல்லாம் நடக்கட்டும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க சொல்றதும் சரிதான், காத்திருக்கலாம். ஆனா ஒரு தேவைக்கு மறுபடியும் நாம சித்தவனத்துக்குள்ள போகணும்னா அதுக்கு என்ன வழி வைத்தியரே? தியானத்துல உட்கார்ந்து சித்தர்கள் கிட்ட அனுமதி கேட்கணும். அவங்க தந்தா உள்ள போக முடியும். அப்போ ஞான் கூட தியானத்துல உட்கார்ந்து சித்தருங்க கிட்ட அனுமதி கேட்கலாம் இல்லையா? ஓ, தாராளமா கேட்கலாம். ஏன் வைத்தியரே, ஈஸ்வரனை தரிசிக்க கோயிலுக்கு போயிருந்தப்ப சமீபத்துல ஏதோ புதையல் கிடைச்சத பத்தி பேசிக்கிட்டாங்களே? ஆமா, அது பெரிய கதை. அப்படியா? அது என்ன கதைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, சொல்றேன்னு. எங்க ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ண விக்ரம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா, அவரை பத்தியும் கேள்விப்பட்டேன். புதையலா கிடைச்ச அந்த இரும்பு பெட்டிய ஆராய்ச்சி பண்றதுக்காக அவர் தான் எடுத்துக்கிட்டு போனாரு. அதுல இருந்த குருவான்ல வீரச்சித்தன் அப்படின்னு பேர் பொறிச்சிருந்தது. சில ஓலைச்சுவடிகளும் ஒரு ருத்ராட்ச மாலையும் இருந்தது. இந்த ஊரை ஆராய்ச்சி பண்ண வந்தவருக்கு முன் ஜென்மத்துல இந்த ஊரோட தொடர்பு இருக்குன்னா என்ன ஆச்சரியம் பாருங்க சாமி. அந்த ஊரில் 8 திசைகளிலும் 8 லிங்கங்கள் உள்ளன. அவற்றை சித்தர்கள் பாதுகாத்தும் பூஜித்தும் வருகின்றனர். சாமி, என்ன நான் சொல்றது கேட்டு மலைச்சு போய் நின்னுட்டீங்க? பின்ன இந்த ஊர்ல என்னென்ன அதிசயங்கள் நடக்குது? வீர மரணம் அடைஞ்ச ஒருத்தர் மறு ஜென்மம் எடுத்து இதே ஊருக்கு வந்திருக்கிறது, தன்னோட வம்சாவளிய அவரே போய் பார்க்கறது, இப்பவும் அதே குடும்பம் அஷ்டலிங்கங்களுக்கு பாலும் பூவும் கொண்டு போய் கொடுக்கறதும் கேட்கவே சிலிர்ப்பா இருக்கு. இந்த ஊர்ல என்னென்ன அதிசயங்கள் நடக்குது? வீர மரணம் அடைஞ்ச ஒருத்தர் மறு ஜென்மம் எடுத்து இதே ஊருக்கு வந்திருக்கிறது, தன்னோட வம்சாவளிய அவரே போய் பார்க்கறது, இப்பவும் அதே குடும்பம் அஷ்டலிங்கங்களுக்கு பாலும் பூவும் கொண்டு போய் கொடுக்கறதும் கேட்கவே சிலிர்ப்பா இருக்கு. ஏன் வைத்தியரே, அந்த சந்தன சித்தன் மூலமா அஷ்டலிங்கங்களையும் நாம தரிசனம் செய்யலாம் தானே? அதெல்லாம் பரம ரகசியமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களாம். ஏனா? அத பத்தின விஷயம் எனக்கு தெரியல. அந்த விவரம் ஞான அறியும். அஷ்டலிங்கங்களையும் வசப்படுத்தினவன் இந்த ஊரையும் சித்தர்களையுமே வசப்படுத்தியவன் ஆவான். என்னோட அடுத்த இலக்கு அஷ்டலிங்கங்களை வசப்படுத்துறது தான். சாமி, என்ன யோசனை? ஒண்ணுமில்ல. ஒரு பக்தனா அஷ்டலிங்கங்களையும் தரிசனம் செய்யணுங்கிறது என்னோட ஆசை. அந்த ஈஸ்வரன் அப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்காரான்னு பார்ப்போம். வைத்தியரே, உங்களை மறுபடியும் நான் வந்து சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயங்களை சொன்னீங்க. உங்க மருமக விஷயத்துல கவலையே வேண்டாம். அவரை மீட்க ஒரு நல்ல வழி கிடைக்கும். நான் வரேன். வாங்க. அப்போ என் மக காலம் பூரா இப்படியே இருக்க வேண்டியதானா? ஈஸ்வரா, இந்த விஷயத்தை உடனே அமருக்கு போன் பண்ணி சொல்லிடுவோமா? ஐயோ, செல்ல வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோமே. இந்த நேரம் பார்த்து அமர் ஏதாவது போன் பண்ணாருன்னா, அது விக்ரமன் எடுத்து தொலைச்சிட்டாருன்னா
கதை கந்தலாயிடும். என்ன இது ரிங்கு போயிட்டே இருக்கு? ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலா இருக்குமோ? இன்னும் ராணியை காணோமே. ஹலோ, என்ன ராணி போன் எடுக்க இவ்வளவு நேரமா? நீ கால் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்க. நானு அப்படி என்ன வேலை பாக்குறாங்க? என்ன உண்மையை பேச மாட்டேங்கிற? வாயில் என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? சாரி, ராணி கடைக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. ஓ, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாரி சார், நான் ராணி நினைச்சு பேசிட்டேன். நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஹலோ ஹலோ, யாருன்னு சொல்லாமலே கட் பண்ணிட்டாங்களே, யாரா இருக்கும்? வாமராணி 2 தடவை தொடர்ந்து போன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஏதாவது அவசரமான காலா இருக்குமேன்னு நான் அட்டன் பண்ணேன். யாரோ ஒருத்தர் பேசினாரு. நான் பேசுறதுக்குள்ள என்ன போன் எடுக்க இவ்வளவு நேரமா, ஏன் போன் பண்ணலன்னு அதட்டெல்லாம் கேட்டாரு. அப்புறம்தான் நீ கடைக்கு போயிருக்க விஷயத்த சொன்னேன். யாருன்னு கேட்டேன், பதில் சொல்லாமலே கட் பண்ணிட்டாரு. யாருமா அவரு? அது என் அண்ணன் தாங்கய்யா. உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதா நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது வந்து அவர் என்ன வேலை பார்க்கறாரு? அதை ஏயா கேக்குறீங்க? அண்ணன் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போகல. எனக்கு ஃபோன் பண்ணதே குடிக்க காசு கேக்குதா. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை குடிக்கிறதுக்காகவே அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு போயிடும். என்ன பண்றது, நான் பிறந்த நேரம் அப்படி. சரிங்கய்யா, ஏன் அண்ணன் ஃபோன் பண்ணி உங்க வேலையை கெடுத்துருச்சு போல இருக்கு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு பசிக்கும், நான் சீக்கிரம் சமையல் பண்றேன். இந்த அப்பா. ஹோ. ஐயோ, நான் ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி அவரே கால் பண்ணிட்டாரே. பிருந்தா விஷயத்த உடனே சொல்லணுமே. எப்படி சொல்றது? இன்னும் அவளை சாகடிக்கலையேன்னு சொல்லிட்டு நம்மள சாகடிப்பாரு. நாமளா ஃபோன் பண்ணி அவர்கிட்ட திட்டு வாங்கணுமா என்ன? ஒன்றும் வேண்டாம், நேர்லயே போய் சொல்லிக்கலாம். இப்போதைக்கு செல் ஆஃப் பண்ணி வைப்போம். அம்மா, வாங்க ஜோசியரே, உட்காருங்க. வாங்க ஜோசியரே. கண்ணா, அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும் ஜோசியரே. என்னம்மா, என் புண்ணியம் ஏன் சொல்றீங்க? அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? நீங்க என்ன செய்யல? எங்க விஷயத்துல நீங்க சொன்ன ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு இருக்கு. என் மகளை பாருங்க.
அம்மா முன்ன பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் ஆமாங்க ஐயா, நீங்க கணிச்சு சொன்ன மாதிரி என் மகளுக்கு நினைவு திரும்பிடுச்சு. எங்க எல்லாரையுமே அடையாளம் கண்டுபிடிச்சு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. பிருந்தா கண்ணு, ஐயா பேரு ஆறுமுகம், பெரிய ஜோசியரு. உங்க அப்பா சீக்கிரமா விடுதலை ஆயிடுவாருனும், நீயும் சீக்கிரமா குணமாகி பேச ஆரம்பிச்சிடுவனும் உன் ஜாதகத்தை கணிச்சு சொல்லி எனக்கு நம்பிக்கையை கொடுத்தவரு. ஐயாவை கும்பிட்டுக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இங்க வரும்போதெல்லாம் ஒரு சில மாதிரி நீ உட்கார்ந்துட்டு இருப்ப. என் மனசை பொறுக்காம உங்க அம்மாட்ட சொல்லி உன் ஜாதகத்தை பார்த்து கணிச்சு சொன்னேன். ஆமாமா, எப்படி திடீர்னு இப்படி ஒரு மாற்றம்? அது பெரிய கதையா, நான் அப்புறமா சொல்றேன். கண்ணா, நீ ஐயா கூட பேசிக்கிட்டு இரு, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, காப்பிக்கு இப்ப என்ன அவசரம்? முதல்ல என்ன நடந்ததுன்னு விஷயத்தை சொல்லுங்க. அம்மாடி, இந்த பூவெல்லாம் நான் கட்டிக்கிறேன். நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிடு, கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிம்மா. போமா. ஒரு நாள் காக்கை சித்திரை என் கனவுல வந்து உன் பொண்ணை திருக்கிழா குடிக்கு கூட்டிட்டு போய் திருக்கோலநாதரை தரிசனம் பண்ணவே உன் பொண்ணு பூர்ணமா குணமாயிடுவான்னு சொன்னாரு. நானும் அதே மாதிரி கூட்டிட்டு போயிட்டு வந்தையா. கோவிலே என் பொண்ணுக்கு நினைவு திரும்பிடுச்சியா. அப்படின்னா ஜோசியர், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அக்காவுக்கு ரொம்ப நாள் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே நினைவுக்கு இல்ல. அப்பா என்ன பண்ணாரு, எதுக்காக ஜெயில இருக்காரு, எல்லாமே எங்க கிட்ட கேக்குறா. சரி, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொல்ல முடியும்? என்ன நடந்துச்சுன்னு நீ தான் யோசிச்சு சொல்லணும்னு சொல்லி அவ யோசிச்சு பதட்டப்பட்டு பழைய நிலைமைக்கு போயிட்டா. என்ன பண்றது? இதே பயம்தான் சார் எனக்கும் அம்மாக்கும். என்ன நடந்துச்சுன்னு அப்பாவும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அக்காவை சமாளிச்சு வச்சிருக்கோம். பிருந்தாவுக்கு இந்த அளவுக்கு நினைவு திரும்பின விஷயத்த உங்க அப்பாட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல ஜோசியர். ஏன் சொல்லிருக்கலாமே, அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு ஜோசியர்? அன்னைக்கு அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தோம்ல. ஆமா. அன்னைக்கு அப்பா என்கிட்ட பேசின விஷயங்களை சங்கடப்பட்டு நான் உங்ககிட்ட சொல்லல. ஆனா நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். பிருந்தாக்கு அடிக்கடி பழைய ஞாபகம் வந்துட்டு போகுதுன்னு சொன்னப்ப நினைவு திரும்பி பேசிடக்கூடாதுன்னு சொல்லி வேகமா உள்ள போயிட்டாரு. அக்காக்கு குணமாகி அவ பேசிட்டா ஏதோ ரகசியம் வெளியாயிடுமோன்னு, அதனால பெரிய பாதிப்பு வந்துருமோன்னு அப்பா ரொம்ப பயப்படுறாரோன்னு தோணுது. ஓரளவுக்கு மேல அக்காவையும் வற்புறுத்த முடியல, அப்பாவையும் புரிஞ்சுக்க முடியல. இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நானும் அம்மாவும் தான். அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியல ஜோசியர. சரி, அப்பாவை பார்க்கணும்னு உன் அக்கா கேட்கலையா? எங்க கேட்டுருவாங்களோன்னு தான் பயமா இருக்கு. இதுல பயப்பட என்ன இருக்கு? பிருந்தா கேட்கறதுக்கு முன்னாடி ஏன் நீங்களே உங்க அப்பா பார்க்க கூட்டிட்டு போக கூடாது? அவங்க அப்பாவை போய் பார்த்த உடனே அவளுக்கு பழைய நினைப்பெல்லாம் திரும்ப வந்துருச்சுன்னா அப்படி ஒரு நினைப்பு வரக்கூடாதுன்னு அவரும் நினைக்கிறாரு. அம்மா, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே நீங்க முடிவு பண்ணி நடந்ததா? இல்லையே, எல்லாமே தானாவே நடந்தது தானே. இப்ப மட்டும் அவர் முடிவு பண்ணி நடக்கணும்னு ஏன் சொல்றீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க புருஷன் விடுதலை ஆகணும், பிருந்தா குணமாகணும், அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. அப்போ பிருந்தா அவங்க அப்பாவை சந்திக்கிட்டோம், கூட்டிட்டு போங்க. ஏன்னா உங்க புருஷன் விடுதலை ஆகிறதும் உங்க பொண்ணு முழுசா குணமாகறதுக்கும் அவங்க ஜாதகத்துல இருக்கு. அதனால நீங்க தாராளமா உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. கண்ணா, ஜோசியர் சொல்றதா என் மனசுக்கும் சரின்னு படுதுப்பா. நீ உன் அக்காவை கூட்டிக்கிட்டு அப்பாவை போய் பார்த்துட்டு வரியாப்பா? சரிம்மா. ஜோசியர, அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருந்தேன். ஆனா ஜோசியத்துக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயத்துல நான் உங்க அட்வைஸை ஏத்துக்கிறேன். கண்ணா, நான் ஜோசியத்துக்கு உட்பட்டு தான் எல்லாத்தையும் கணிச்சு சொன்னேன். எப்படியோ நீங்க சொல்றது காரண காரியத்தோட கரெக்டா இருக்கு. அக்காவை கூட்டிக்கிட்டு நான் போயிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம் கண்ணா. அப்பாவை பார்த்துட்டு என்னாச்சுன்னு எனக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்றியா? பண்றேன் ஜோசியர. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். வாங்கய்யா. இன்னொரு நாள் வரமா? சரிங்க. சரி. என்னம்மா, ஜோசியர் கிளம்பிட்டாரா? இப்பதாம்மா போறாரு. உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. அக்கா,
நாம 2 பேரும் அப்பாவை பார்க்க ஜெயிலுக்கு போறோம். அப்படியா? நானே அத பத்தி உன்கிட்ட கேட்கலான்னு தான் இருந்தேன். எனக்கும் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. நான் வந்து கேட்டா அப்பா என்ன நடந்ததுன்னு சொல்வாங்கல்ல. நான் விட மாட்டேன், சொல்லித்தானே ஆகணும்.